ஹலோ காய்ஸ், இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் பர்த்டேங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணோம், என்ன கிஃப்ட்ஸ் கொடுத்தோன்னு பார்த்துடலாமா? வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு அவங்க பர்த்டேன்றதால ஆஃபீஸில் பெர்மிஷன் கேட்டு கரெக்டாக நைட் 12க்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. பட் டெய்லி ஆஃபீஸ் முடியவே ரொம்ப லேட் ஆகும். அவங்க வரதுக்கு முன்னாடியே நானும் பலூன்ஸு, கேக்கு, கிஃப்ட்ஸ்னு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். என்ன கேக்கு வெட்டாம ஸ்பூன்ல சாப்பிட்றாங்க அப்படின்னு பாக்குறீங்களா? அது பிரியாணி கேக்குங்க. அவங்களுக்கு பிரியாணினா உயிர். அதனால நானே பிரியாணி ரெடி பண்ணி அதுலேயே கேக் செஞ்சுட்டேன். ஆக்சுவலாக எப்போ அவங்க பர்த்டே வந்தாலும் ஒரு 1 or 2 months முன்னாடியிலிருந்தே பிளான் பண்ணிட்டு இருப்பேன், என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலான்னு. பட் இந்த டைம் எதுவுமே யோசிக்கல, எந்த கிஃப்ட்ஸும் வாங்கலை. அவங்க பர்த்டேக்கு 2 days முன்னாடி தாங்க ஏதாச்சும் செய்யணும்னு யோசித்தேன். இந்த கிஃப்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அந்த கார்டில் ஐ லவ் யூ திஸ் மச் அப்படின்னு எழுதி நடுவில் ஒரு பொம்மை போட்டு அந்த பொம்மை மேலே அம்மு அப்படின்னு எழுதியிருந்தேன். அந்த கார்டு பார்த்ததும் அவங்களும் பதிலுக்கு ஐ லவ் யூ அம்மு அப்படின்னு சொன்னாங்க. சரி சரி, லவ் பண்ணதெல்லாம் போதும், அடுத்த கிஃப்ட்டுக்கு போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டேன். அடுத்த கிஃப்ட் வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் பாக்ஸ் ரெடி பண்ணியிருந்தேங்க. அந்த பாக்ஸுக்கு சைடில் ஒரு 4 வெத்து குச்சி ஸ்டிக் பண்ணி மேட்ச் பாக்ஸ் மாதிரியே ரெடி பண்ணியிருந்தேன். அந்த மேட்ச் ஸ்டிக் யூஸ் பண்ணி அந்த பாக்ஸ்க்கு மிடில் கொளுத்த சொன்னேன். அவங்களும் நான் சொன்ன மாதிரியே செஞ்சாங்க. அது எரிஞ்சு உள்ளே இருக்கிற அந்த பொம்மை தெரிகிறப்ப பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அந்த கார்டு மேலே ஹாப்பி பர்த்டே ஹப்பி அப்படின்னு எழுதியிருந்தேன். அதை பார்த்ததும் நானா இது செஞ்சது அப்படின்ற அளவுக்கு ஃபீல் ஆச்சுங்க. நான் கொடுத்த எல்லா கிஃப்ட்ஸ்லையும் இந்த கிஃப்ட் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் மனசுக்குள்ள ஒரே பட்டாம்பூச்சியா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. சந்தோஷத்துல என்னை கையிலேயே பிடிக்க முடியல. இப்பதான் நம்ம மெயின் கிஃப்டோட என்ட்ரி. என்னடா இது இவ்வளோ குட்டியா இருக்கேன்னு பாக்குறீங்களா? அவங்களும் அதை ஆட்டி பார்த்துட்டு என்ன இது மேட்ச் பாக்ஸா அப்படின்னு கேட்டாங்க. அட ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களும் ரொம்ப ஆர்வமா ஓப்பன் பண்ணாங்க. உள்ள பார்த்தா குண்டூசி. அவங்களுக்கு எதுவுமே புரியல. அவங்க முகத்தை ஒரு டைம் பாருங்களேன். இதை வச்சு நான் என்னடி பண்றது அப்படின்னு மைண்ட்ல ஒரே கன்ஃபியூஷன். அடுத்த கிஃப்ட் பார்த்ததும் ஓ இதுக்கு தான் இந்த குண்டு ஊசியா, இந்த பாக்ஸ் மேல குத்தணுமா அப்படின்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களும் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சாங்க. பாக்ஸுக்குள்ள ஃப்ளவர்ஸும் பலூன்ஸும் வச்சு அதுக்குள்ள மெயின் கிஃப்ட் ஒளிச்சு வச்சிருந்தேன். அவங்களும் அந்த ஊசி எடுத்து ஒவ்வொன்றா குத்த ஆரம்பிச்சாங்க. அந்த கிஃப்ட் பார்த்ததும் சார் ஒரே குஷி ஆயிட்டாங்க. என்னடா இது இழுக்க இழுக்க வந்துட்டே இருக்குன்னு ஒரு லுக்கு விட்டாங்க. இந்த பர்த்டேக்கு நான் எதுவுமே பிளான் பண்ணலைங்க, எந்த கிஃப்டும் வாங்கலை. அதனால எல்லாமே லாஸ்ட் மினிட்ல யோசிச்சு இதெல்லாம் கிஃப்ட் பண்ணேன். இந்த கிஃப்ட் செஞ்சு முடிக்கவே எனக்கு 2 hours மேலே ஆயிடுச்சுங்க. கிஃப்ட்லாம் ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எங்கேயாச்சும் வெளியில போகலாம் அப்படின்னு யோசிச்சோம். சரி ஏதாச்சும் சாப்பிட போகலாம் அப்படின்னு வெளியில வந்தா ரோட்லயே தேங்க்யூ அம்மு அப்படின்னு கத்துறாங்க. ஒரே ஜாலி தான் சாருக்கு. அப்படியே நம்மளும் ஏதாச்சும் சாப்பிடலாம் அப்படின்னு வெளியில கிளம்பிட்டோம். எம்பையர் ஹோட்டலுக்கு தாங்க வந்தோம். உள்ள போயிட்டு ஒரு சிக்கன் பாப்கார்ன் அப்புறம் ஒரு ப்ரௌனி ஆர்டர் பண்ணிருந்தோம். ரொம்ப கூட்டமா இருந்தாங்க. ஆர்டர் வர ரொம்ப லேட் ஆச்சுங்க. அந்த டைம்ல அப்படியே அவங்க ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் பார்த்துட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலா ஆர்டரும் வந்துருச்சு. டைனிங் போனா ரொம்ப லேட் ஆகும்னு பார்சல் வாங்கி பைக் மேலேயே வச்சு சாப்பிட்டுட்டோம். டேஸ்ட் மட்டும் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு பிரியாணி கேக்க கழிச்சு 2 பேரும் சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வீட்டில இருந்து கிளம்பவே ரொம்ப லேட் ஆயிருச்சுங்க. ஃபர்ஸ்ட் டெம்பிள் போவோம் அப்படின்னு முருகர் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. முருகரை பார்த்துட்டு வந்து லாகின் பண்ணிட்டேன். லேட் ஆகும்னு தெரிஞ்சுதான் லேப்டாப்பும் எடுத்துட்டு போயிருந்தேங்க. ஆஃபீஸ்ல லஞ்ச் பிரேக் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சாப்பிட ஹோட்டல் போயிட்டோம். பிரியாணியும் நாட்டுக்கோழி குழம்பும் ஆர்டர் பண்ணிருந்தோம். கூடவே காஜு சிக்கனும் ஆர்டர் பண்ணிருந்தோம். டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருந்தாலும் நல்லா இருந்துச்சுங்க. ஆனா கொஞ்சம் ஸ்பைசியா இருந்துச்சு. காஜு சிக்கன் பார்த்ததும் ரொம்ப ஆர்வமா வாயில வச்சா வாய் சுட்டுருச்சுங்க. ஆனா டேஸ்ட் மட்டும் வேற லெவல். என்னதான் கோக்கு தம்ஸ்அப்னு இருந்தாலும் கோலி சோடாவோட அருமை 90s கிட்ஸ்க்கு மட்டும் தாங்க தெரியும். நம்ம கண்ணுல பட்டா விடுவோமா? அப்படியே ஒரு சோடா குடிச்சிட்டு
நேராக ஸ்வீட் ஷாப்க்கு போயிட்டு ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்னோட ஹஸ்பண்டும் ஸ்வீட்ஸ் எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சுங்க. நானும் என்னோட ஒர்க் கண்டினியூ பண்ணிட்டேன். என்னோட இந்த டே இப்படி தான் போச்சுங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி உங்களுக்கும் இதே மாதிரி சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.